إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها مولاها يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح شأني ولا تقلل نفسي طرفة عين اللهم يسر எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவன்தான் அகிலத்தையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். மேலும் சாந்தியும் ஸலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் தாபீன் தபதாபீன் அவர்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக, அல்லாஹ்வின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு ஜுமா குதுபாவுக்கு பிறகு குர்ஆனிலிருந்து ஒரு சிறிய வசனம் ஓதி காட்டப்பட்டது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன். நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அந்த மரணத்துக்கு பிறகு, இந்த மரணத்திற்கு பிறகு நாம் எங்கே மீள போகிறோம்? அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அவனிடம்தான் மீள போகிறோம். இந்த ஜுமாவில் நாம் பார்க்க போற தலைப்பு என்னவென்றால் மவுத். மவுத், இந்த மரணம் எப்படிப்பட்டது என்றால் பெரும் சந்தோஷத்தை துக்கமாக மாற்றிவிடும். இந்த மரணம், இந்த மரணம் எப்படிப்பட்டது என்றால் எத்தனையோ பிள்ளைகளை அனாதையாக்கக்கூடியது இந்த மவுத். அதே போல இந்த மரணம் எப்படிப்பட்டது என்றால் எத்தனையோ பெண்களை விதவையாக்கக்கூடியது இந்த மவுத். பெரும் பெரும் சந்தோஷத்தை, பெரும் மகிழ்ச்சியோட விஷயத்தை, பெரும் பெரும் மகிழ்ச்சியான விஷயத்தை கூட, சந்தோஷமான ஒரு நாட்களை கூட வருத்தமிக்க கூடியதாகவும் துக்கமிக்க கூடியதாகவும் மாற்றக்கூடியதுதான் இந்த மவுத். இதனால்தான் அறிஞர்கள் கூறுகின்றார்கள், ஆலிமுல் லஸ்ஸாத், இந்த மரணத்தை பற்றி கூறும்போது உங்களோட சந்தோஷத்தை விழுங்கக்கூடியதுதான் இந்த மவுத். ஆலிமுல் லஸ்ஸாத், நீங்கள் என்னென்ன கனவுகளை எந்தெந்த கோட்டைகளை கட்டி வைத்திருப்பீர்களோ அந்த கோட்டைகளை தகர்க்கக்கூடியது, உங்களோட சந்தோஷத்தை துக்கத்தில் மாற்றக்கூடியதுதான் இந்த மவுத். அதனால் இந்த மவுத்தை பற்றி தினமும் ஒரு முறையாவது நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று ஹதீஸில் வருகின்றது. எப்படி என்றால், உங்களது ஒரு தொழுகையும் இதுதான் எனது இறுதி தொழுகை என்று நின்று தொழுது கொள்ளுங்கள்.
ருக்கூவுக்கு போறீர்களா, அல்லாஹு தஆலா வேறு ஒரு நேரத்தில் வேறு ஒரு வக்தில் எனக்கு திருப்பியும் இந்த ருக்கூவை தருவான் என்பதாகும். அதே போல நான் சுஜூதுக்கு போகிறேன், அந்த சுஜூதை நான் திருப்பியும் பெறுவேனா என்று, இதுதான் எனது இறுதி சுஜூதாக இருக்குமா என்று அந்த குஷுவோட அந்த இறையச்சத்தோடு நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொள்கிறார்கள் பாருங்கள். இந்த நீங்கள் லொஹரை அடைந்து விட்டால் அசரை அடைவீர்கள் என்று எந்த ஒரு நிச்சயம் கிடையாது. அசரை அடைந்து விட்டால் மகரிபை அடைவீர்கள் என்று எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. மகரிபை அடைந்து விட்டால் இஷாவை அடைவீர்கள் என்று எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. பெரும்பாலானவர்கள் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், ஷைத்தான் அப்படிதான் நமது கண்களில் திரையிட்டு கொண்டிருக்கிறான். இந்த மௌத்தை பற்றி நினைக்கும் போது, மௌத் என்பது ஒரு சில காலங்கள், ஒரு சில வயசு, அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவங்கள் நடக்கும், அதற்கு பிறகுதான் மௌத் வரும் என்பதாக பெரும்பாலானவர்கள் நாம் சிந்தித்து இப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்படி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த மரணத்துக்கு எந்த ஒரு காரணமோ எந்த ஒரு வயசும் இல்லை, எந்த ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. யாரும் நோயற்று இருந்திருக்க வேண்டும், பலவீனம் அடைந்திருக்க வேண்டும், அதற்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல போய் ஐசியூல போய் அட்மிட் ஆகணும், அதற்கப்புறம் தான் மௌத் வரணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பாருங்கள் சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ குழந்தை இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடியே, இந்த உலகத்தை பெறுவதற்கு முன்னாடியே, இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்னாடியே தனது தாயின் மடியில் இறந்து போகிறது. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன வயதாக இருக்கும்? தாயோட மடி என்பது உலகத்தின் ஒரு பகுதியா? இதனால்தான் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாவது கலீஃபா எப்போ கபரிஸ்தான் அடக்க ஸ்தலத்துக்கு போனாலும் அவர்கள் தாடி நினையும் அளவு அவர்கள் அழுவார்கள். இந்த மௌத் என்பது அப்படிப்பட்டது. இதுதான் பெரும் பெரும் ஜும்மா குதுபா, ஒரு 100 ஜும்மா குதுபா அவரின் உலகத்தை மாற்றாது, 100 தரிசுகள் அவரின் உலகத்தை மாற்றாது. அவர்களின் உறவினர்களையோ நெருக்கமானவர்களோ ஒரு மௌத்தை பாற்றால் அந்த மனிதன் இபாதத் செய்யக்கூடியவனாக, அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவனாக, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடியவனாக, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்படக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். பெரும் பெரும் தரிசு அவர்களின் உள்ளத்தை மாற்றாது, எத்தனையோ குதுபாக்கள் அவர்களின் உள்ளத்தை மாற்றாது. இந்த மௌத் என்பது அப்படிப்பட்டது. பாருங்கள், உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி பண்றாங்க பாருங்க. மக்களை அழைக்கிறார்கள், மக்களை அழைத்து அடக்கஸ்தலத்தில் செல்கிறார்கள். சென்று அவர்கள் இப்படித்தான் அழைக்கிறார்கள். எப்படி அழைக்கிறார்கள்? அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபர்களை பார்த்து கூறுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். நமக்கு இந்த எண்ணம் வரணும், இந்த புரிதல் நமக்கு வரணும். எப்படி அழைக்கிறாங்க? ஓ மனிதர்களே, நீங்கள் என்னை விட அழகாக இருந்தீர்கள், என்னை பார்ப்ப எனது தோற்றத்தை விட உங்களது தோற்றம் அழகாக இருந்தது, எனது தோலை விட உங்களது தோல் அழகாக இருந்தது. அல்லாஹு அக்பர். எனது தோற்றத்தை விட உங்களது தோற்றம் அழகாக இருந்தது, எனது தோலை விட உங்களது தோல் அழகாக இருந்தது. நான் சாப்பிடக்கூடிய உணவுகளை விட நீங்கள் அழகாக சாப்பிட்டீர்கள், எனது வீட்டை விட உங்களது மாளிகை அழகாக இருந்தது, நீங்கள் மரணித்து விட்டீர்கள், நானும் மரணிப்பேன் என்று இந்த உணர்வு வரும். நாம் இங்கே ஒரு பயணிகள் போல வந்திருக்கிறோம். நாம் திரும்பி எங்க செல்ல போகிறோம்? திரும்பி எங்க செல்வோம்? சும்மா இலைனா துர்ஜவும் அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க இந்த மரணத்துக்கு பிறகு எங்க போவீங்க? இந்த மௌத்துக்கு அப்புறம், இந்த மௌத்துக்கு அப்புறம் எங்க போவீங்க? சும்மா இலைனா துர்ஜவும். எந்த ரப்பு நம்மை படைத்தானோ, சூரா ரூமுலில் அப்படிதான் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுல்லதி ஹலககும் சும்ம ரஸககும். நான் தான் உங்களை படைத்தேன், நான் தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தருகிறேன்.
நான் தான் உங்களை மரணிக்க செய்வேன். அல்லாஹு தஆலா நமக்கு மரணத்தை தருவான், இந்த மௌத்தை தருவான். இந்த மௌத்திற்கு பிறகு நாம் எங்கே செல்வோம்? நமது வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும்? இன்னும் இந்த உலகத்தின் பின்னால் இந்த உலகத்தை பெறக்கூடிய மக்களாகவே இருக்கிறோம். இந்த உலகத்தை எப்படி அடைய வேண்டும், இந்த உலகத்தின் மீது மோகம் பெற்றவர்களாகவே இருக்கிறோம். நாளைக்கு மறுமைக்கு உண்டான தயாரிப்பு நம்ம கிட்ட என்ன? அறிஞர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 வீடு உள்ளது என்பது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 வீடு உள்ளதாக கூறுகின்றார்கள். ஒரு வீடு இந்த பூமிக்கு மேல், அவன் அந்த வீட்டிற்காக அவனது உழைப்பை, அவனது உடலை வருத்திக் கொள்கிறான். எனது வீடு வாடகையாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், எனது வீடு இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும், இந்த கலர் பெயிண்ட் தான் அடிக்கணும், இந்த மாதிரி தான் சோஃபா இருக்கணும், இந்த மாதிரி தான் கட்டில் இருக்கணும், இந்த மாதிரி தான் மெத்த இருக்கணும், இந்த மாதிரி தான் ஏசி இருக்கணும். எல்லா விதமான தயாரிப்புகளும் இந்த உலகத்தில் செய்து வருகின்றான். அவனுக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் அவன் தலகாணியை கூட, அந்த தலகாணியில் உள்ள உரைகளை கூட அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக அவன் சிந்தித்து வாங்குகிறான். அவனது போர்வை எப்படி இருக்க வேண்டும். இன்னொரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்கு எந்த ஒரு காசும் டோக்கனும் கொடுக்க வேணாம். அது ஒவ்வொரு நாளும் அவனை அழைத்து கூறுகின்றது, நான் மண்ணின் வீடு, நான் மண்ணின் வீடு, இந்த வீட்டுக்குள் இருட்டடைந்த வீடு. நான் எப்படிப்பட்ட வீடு? இருண்டடைந்த வீடு, புழுகளும் பூச்சிகளும் இருக்கக்கூடிய வீடு. நமக்கு கபர், நமக்கு எந்த இடம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த இடம் தினமும் நம்மை அழைத்து கூறுகின்றது. இதற்குண்டான தயாரிப்பு என்ன நம்ம கிட்ட? இதற்குண்டான செயல்பாடு நம்ம என்ன செய்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வை திருப்திப்படக்கூடிய செயல்களை செய்து இருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா நம்மை நேசிக்கக்கூடிய செயல்களை செய்து இருக்கிறோமா? இந்த மரணத்தை மறந்து வாழக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம். நாம் ஏதோ இந்த உலகத்தில் தான் பிறக்கப்பட்டோம், இந்த உலகத்தில் தான் நிரந்தரமாக வாழப் போகிறோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து தான் நாளைக்கு அல்லாஹ் தஆலா எனது வீட்டை வைத்து, எனது வாகனத்தை வைத்து தான் நாளைக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு தீர்ப்பளிப்பான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியா சகோதரர்களே? அப்படியா? அப்படி இல்லை. உங்களிடம் வீடு இல்லாமல் இருப்பதோ, வாகனம் இல்லாமல் இருப்பதோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பாருங்கள், தாபீன்ல ஒரு மிகப்பெரிய தாபீன், அவர்கள் ஒரு நாட்டோட கவர்னராக இருந்தார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க கலீஃபாவா இருந்தாங்க. அப்போ சொல்றாங்க, உங்களோட ஊர்ல ஏழைகளோட பட்டியல் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி, உங்க ஊர்ல ஏழைகளோட பட்டியலை கொடுங்க அப்படின்ட்டு. அந்த ஊருக்கு கவர்னராக இருக்கிறார். அவரோட ஏழைகளோட பட்டியல்ல முதல் பேர் அவரோட பேர் இருக்கு. ஏழைகளோட பட்டியல்ல அவரோட பேரு முதல் பேர்ல இருக்கு. அவர் கவர்னரா இருக்கார் அந்த ஊரோட. அவர்கிட்ட சரியான ஆடை கிடையாது, சாப்பிட்றதுக்கு சரியான உணவு கிடையாது. இவர் பைத்துல் மால்ல இருந்து ஒரு 1000 திரகத்தை கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு 1000 திரகத்தை கொடுத்து அனுப்புறாங்க. பாருங்க, அதை பார்த்தோன்னே அவங்க அழுகுறாங்க. என் வீட்டுக்கு துனியா வந்துருச்சு, என் வீட்டுக்கு துனியா வந்துருச்சு, இதனால என்னோட மறுமையை நான் இழந்து விடுவேனோ என்று அவர் பயந்தார்கள். நம்ம மக்கள், நம்ம மௌத்து எப்போ வரும், நம்ம எந்த நிலையில மரணிப்போம், ஏதாவது இருக்கா? கேரண்டி இருக்கா? ஏதாவது கேரண்டி இருக்கா நமக்கு? அவங்க இந்த உலகத்தை அவர்கள் கலீஃபா கொடுத்து அமிச்சாங்க. அந்த 1000 திரகம் வீட்டுக்கு வந்தோடனே உடனே அதை தானம் தர்மம் செஞ்சுட்டு சொல்றாங்க, இந்த 1000 திரகம் வீட்டுக்கு வந்துருச்சு, இந்த உலகத்தின் மீது எனக்கு பற்று ஏற்பட்டு விடுமோ, இல்ல இந்த உலகத்தின் மீது எனக்கு நேசம் வந்து விடுவோமோ. அவர்களை எந்த அளவுக்கு சுருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சுருக்குனாங்க.
அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை பாருங்களேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை பாருங்களேன். இறுதி நேரம், அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இறுதி நேரம், அவங்களோட வீட்டில் விளக்கை ஏற்றுவதற்காக சீரத்தை படித்தா தெரியும். நம்ம தான் சீரத்தையே படிக்க மாட்டோம். சீரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீரத்தை படித்தா நமக்கு தெரியும். இறுதி நேரத்தில் விளக்கை ஏற்றுவதற்காக எண்ணெய் இல்லை. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்கத்து வீட்டிலிருந்து எண்ணெயை இரவலுக்கு கடன் வாங்குறாங்க. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட. நம்ம வீட்டில் இந்த துனியை பெறுவதற்காக ஹலாலை பார்ப்பதில்லை, ஹராமை பார்ப்பதில்லை. சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தார்கள். சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தார்கள். இந்த மார்க்கத்தை எப்படி நான் பேண வேண்டும், இந்த மார்க்கத்தை நான் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், இந்த உலகத்தில் எனக்கு இழிவடைந்தாலும் நஷ்டமடைந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளை மறுமையில் நான் அல்லாஹ்விடம் போய் நிற்கக்கூடாது என்பதற்காக சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம ஒட்டு கொடுக்க மாட்டிருக்கோம். சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம சட்டை போட்டுக்கிறோம். பாருங்க, அந்த மறுமைக்கு, அந்த மௌத்துக்கு, அந்த மறுமைக்கு எந்த அளவுக்கு பயந்தாங்க பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பவத்தை பாருங்க. அவங்க மௌத்திற்கு பிறகு அல்லாஹ் பக்கம் போய் நிக்கணும், அதனால அவங்க எந்த அளவுக்கு இறங்கி போனாங்க பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, அதிகமாக பேசி அவங்கள கொஞ்சம் திட்டிடுறாங்க. உமர் பின் கத்தாப் திருப்பி பேசலை, ஆனால் அவங்களோட முகத்தை என்ன பண்ணாங்க, கீழே குனிய வச்சுட்டு அவங்களோட முகத்தில் அந்த விஷயம் தெரியுது, அவங்க வருத்தப்படக்கூடிய விஷயம். இதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, உணர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு பிறகு நுபுவத் இருக்கு அப்படின்னா யாரு, உமர் நபியா வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. உமர் ஒரு வழியிலிருந்து போறார் அப்படின்னா ஷைத்தான் அவனோட வழியை மாத்திக்கிறான், அந்த வழியில வரமாட்டான், வேற ஒரு வழியில போறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏசிடுறாங்க, திட்டிடுறாங்க. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும். பாருங்களேன், இதை உணர்ந்தோன்னே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் கிட்ட ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டோன்னே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தை விட்டு ஓடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடியே ஓடுறாங்க மன்னிப்பு கேட்டுட்டு. உமரே, நீங்க என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்ன மன்னிக்கல, எனக்கு கேடுதான், நாளை மறுமையில் நான் இழிவடைந்து விட்டேன், எனக்கு நாசம் உண்டாகிடுச்சு, நீங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. ஓடி போயிடுறாங்க உமர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடுறாங்க, ஓடி போய் வீட்டை சாத்திக்கிறாங்க உமர் பின் கத்தாப். அபூபக்கர் சொல்றாங்க வீட்டுக்கு வாசல் வெளியே நின்று, நீங்க அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிங்க, நீங்க மன்னிக்கல அப்படின்னா அபூபக்கர் ஒண்ணுமே இல்லை, அபூபக்கர் ஒண்ணுமே இல்லை, நாளை மறுமையில் அபூபக்கருக்கு இழிவுதான், கேவலம்தான் அப்படின்னு சொல்றாங்க. உமர் கதவை பூட்டிக்கிட்டாங்க. அழுதுட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்துடுறாங்க. உமர் கொஞ்ச நேரம் கழிச்சு அது உணர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க உணர்றாங்க அவங்க எங்கே போயிருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தான் போயிருப்பாங்கன்ட்டு. போனதுக்கு அப்புறம் பாருங்களேன், அல்லாஹ் அக்பர், இந்த மனநிலை நமக்கு வரலை அப்படின்னா நம்ம வேஸ்ட். நம்ம வேணா அப்துல் ரஹ்மான், முகமது இஸ்மாயில், என்ன பேரை வேணா வச்சுக்கலாம். ஆனால் இந்த பக்குவம், இந்த மனநிலை, இந்த தீனு நம்ம கிட்ட வரலை அப்படின்னா நாளைக்கெல்லாம் பேரு தாங்கியதாக இருக்கும். பேர் என்னவா இருக்கும், பேரு தாங்கியதாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க உமர் பின் கத்தாப். போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக்கிறாங்க. திருப்பியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க.
அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து அதை சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. மூன்றாவது முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் என்கிட்ட கோவப்படுறதா, உங்களோட முகத்தை என் முகத்திலேருந்து திருப்புறதா, எப்போ அபூபக்கர் என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னாரோ, இந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்திருங்கள், நாளை மறுமையில் நான் இலைவடைந்திருவேன், என்னையும் உங்களையும் மன்னிக்கிட்டும் என்று நான் அப்பொழுதே அவரை மன்னித்து விட்டேன் என்பது. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க நீங்க என்னோட அபூபக்கர் கிட்ட சண்டை போடாதீங்க. எல்லாரும் என்ன பொய்யன்னு சொல்லும் போது அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தினார். எல்லாரும் என்னோட செல்வத்தை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கும் போது அபூபக்கர் என்னது எனக்காக செல்வத்தை செலவு செய்தார்கள். எப்போ மக்கள் என்னை கொலை செய்யணும்னு துடிச்சிட்டு இருந்தாங்களோ அப்போ அபூபக்கர் என்னை பாதுகாப்பு கொடுத்தாங்க. என்னது, அபூபக்கரை நீங்கள் ஏசாதீர்கள் என்று. எதுக்காக? நமக்கு மௌத் இருக்கு. என்னது, நமக்கு மௌத் இருக்கு. மௌத்துக்கு பிறகு சும்மா இலைனா துர்ஜவும், நல்லா பக்கம் திரும்ப போகிறோம், நிக்க போகிறோம் அல்லாஹ்விடம். இறங்கி போறோமா? அவங்க அநியாயமே செய்யட்டும், அவங்க அக்கிரமமே செய்யட்டும், நம்மளோட டியூட்டி என்ன பாய்? நம்மளோட கடமை என்ன? நம்ம கடமை என்ன? அவங்க அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யட்டும், அல்லாஹ் தஆலா அவங்களோட கபருக்கு நம்மளை கேள்வி கேட்பானா? குரோதம், பிரச்சனை, முதுஸ்துதி. ஷைத்தான் ரெண்டு விதமா. ஹதீஸோட இந்த வாக்கியத்தை பாருங்க, தரக்து பாது ரஜுலுன் அவ்வளவு ஃபித்ரத்து நிசா வ ஃபித்ரத்துல் மால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பிறகு ஒரு ஆண்மகனுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா முதல்ல பெண், அதற்கப்புறம் பொருளாதாரம், அதற்கு பிறகு என்ன? ஒஹதா. ஒஹதானா என்ன? ஆட்சி. யாரோட ஆட்சி, யாரோட அதிகாரம், யாரோட செல்வாக்கு, இது மூணு ஷைத்தான் கொண்டு வரான் ஃபித்னா, குழப்பத்தில். இப்படியே சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு 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 இன்னைக்கு எதிரிகள் முஸ்லிம்கள் மீது சாட்டப்பட்டாங்க. நம்மளோட இபாதத்தோட விஷயத்துல இந்த மாதிரி நம்ம ஆர்வப்படுறோமா, சண்டை போடுறோமானா கிடையாது. ஓஹதாவோட விஷயத்துல, இந்த உலகத்தோட விஷயத்துல நம்ம சண்டை போடுறோம். இந்த உலகம் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு கொண்டு போய் வெற்றியை சேர்க்கும் போல. இந்த உலகத்தை கொண்டுதான் நாம் மறுமையில் வெற்றி அடைவோம் என்பதற்காக நினைத்து கொண்டு என்ன பண்றோம்? இந்த உலகத்துக்காக. ஆனா இங்க பாருங்க, அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்தது பாருங்க. அவரை விட பெரியவர் தான் அபூபக்கர். எந்த அளவுல ஈமான்லயும் அப்படிதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, என் தலைப்பை விட்டு வெளியே போகாத மாதிரி ஒரு சுருக்கமா நான் சொல்லிடுறேன் பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உயர்வு அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்ட்டு, அபூபக்கர் ஈமான் ஒரு தராசு தட்டுலையும், உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அனைவரோட தட்டுலையும் அனைவரோட ஈமானும் ஒரு தராசு தட்டுல போட்டா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஈமான் கரெக்டா இருக்கும். அதுல யார் வருவாங்க? உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இன்னொரு சம்பவம் பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்து வானத்தை பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வானத்தில் ஈழோ நட்சத்திரம் இருக்கு, எண்ணிக்கையில் இல்லாத நட்சத்திரங்கள் இருக்கு, இந்த அளவுக்கு நன்மை செய்தவர்கள் யாராவது இருக்க முடியுமா அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமர் பின் கத்தாப் இந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட முகம் சௌந்தருது. அப்போ அபூபக்கரை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. என்னோட தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. என்னது, அபூபக்கரை நீங்க வானத்தோட நட்சத்திரத்துல நீங்க அடக்கிடலான்னு சுருக்கிடலான்னு நினைக்கிறீங்களா? அவரோட நன்மை அப்படின்றாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நன்மை, மௌத்துக்கு பயந்தாங்க. மௌத்து எப்போ வரும், எப்படி வரும், எதுவும் கிடையாது. அல்லாஹ், இந்த மௌத்தை பற்றி நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாளை மறுமைக்காக நான் மௌத்தை அடைவேன். நான் ஏசி பேசுறேன், திட்டி பேசுறேன், என்னோட அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தை நான் செஞ்சிடறேன், இப்படியே தான். ரமதான் முடிஞ்சது,
ரமதானுக்கு அப்புறம் எனக்கும் இந்த மார்க்கத்துக்கும் தொடர்பு கிடையாது, எனக்கும் இந்த தொழுகைக்கும் தொடர்பு கிடையாது, எனக்கும் குர்ஆனோட திலாவத்துக்கும் தொடர்பு கிடையாது, எனக்கும் இந்த தீனுக்கும் தொடர்பு கிடையாது. அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கு. மௌத்து எப்போ வரும்? இந்த ரமதானை அடைந்தோம், அடுத்த ரமதானை அடைவோம் என்று எந்தாவது நிச்சயம் இருக்கா? ஒரு முஸ்லீமோட நிலைப்பாடு எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மௌத்து தான். அல்லாஹ் எப்போ கூப்பிடுவான், எப்படி நம்ம போகலாம் பாருங்க. ஒரு 2 சம்பவம் சொல்லி முடிச்சிடும் பாருங்க. யார் மௌத்துக்கு பயப்படுவா, யார் மௌத்துக்கு பயப்பட மாட்டா? காஃபிர்கள், நிராகரிப்பவர்கள், அவங்கெல்லாம் அல்லாஹ்வை வணங்காதவங்க மௌத்துன்னு சொன்னாலே பயப்படுவாங்க, மௌத்தோட தலைப்புனாலே பயப்படுவாங்க. ஆனால் முஸ்லீம்கள் எப்படி இருப்பாங்க? நேரம் குறைவாக இருக்கிறதுனால முஸ்லீம்கள் எப்படி இருப்பாங்க நீங்கள் பாருங்கள். ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சவுதி அரேபியோட முஃப்தி, அவங்க 90 வயசு பலவீனம். அவங்களோட கடைசி காலத்தில் அவங்களுக்கு கேன்சரும் இருந்தது, லாஸ்ட் ஸ்டேஜ். 90 வயசு எந்த அளவுக்கு பலவீனமானது, அதுக்கு மேலே கேன்சர் வேறு, அவங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் வேறு. அவங்களோட இறுதி நாளில் வலியினால் வேதனைனால கொஞ்சம் இருந்ததுனால அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு மருத்துவம் ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அதுக்கு ஏதாவது சரி பண்ணலாமா, அவங்களுக்கு ஏதாவது வலியில் ஏதாவது குறைக்கலாமா அப்படின்னு சொல்லி. அவங்க கடைசி நாள்ன்றது எனக்கு அந்த சம்பவம் நடந்ததுனால கடைசி நாள், ஆனால் அவங்களுக்கு தெரியாது கடைசி நாள்ன்றது. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு சிஸ்டர் கிறிஸ்டினா இருந்தாங்க. என்ன இருந்தாங்க? கிறிஸ்டினா இருந்தாங்க. 90 வயசு பலவீனம் எப்படி இருக்கும்? என்ன 50 வயசு 40 வயசுலேயே இப்போ எனக்கு முது வலிக்குது, கால் வலிக்குது, இது வலிக்குது, அது வலிக்குதுன்றாங்க. 90 வயசு பலவீனம் எப்படி இருக்கும்? அது இல்லாமல் கேன்சரோட 4th ஸ்டேஜ் வேறு. அவங்களுக்கு அந்த நர்ஸு கிறிஸ்டின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நஸ்ரானின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு தாவா செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? தாவா செய்கிறாங்க. நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துருங்க, வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு கிறிஸ்து யார், அல்லாஹ்வின் அடியாரும் இறை தூதரும் ஆவார். நீங்கள் தாவா செய்கிறாங்க. அந்த வலி வேதனையில் கூட இறுதியாக வராங்க. வந்து இஷாவுக்கு பிறகு அவங்களோட தர்ஸ் எப்பவுமே இருக்கும், அவங்க ஃபத்வா தருவாங்க, கேள்வி பதில் இருக்கும், ஃபத்வா. கடைசி கேள்வி என்ன கேள்வி கேட்குறாங்க? தலாக் சம்பந்தமாக கேட்குறாங்க, அதுக்கு ஃபத்வா கொடுக்குறாங்க. விடிய காத்தால 3 மணிக்கு அவங்களோட ரூ உடல் எடுத்து. அப்போ ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் எப்படி இருப்பான்? அவங்க பலவீனத்தில் இருந்தாலும் அவங்க தாவா செய்வாங்க, அவங்களோட தரிசுகள்லாம் கரெக்டாக போவோம். அவங்க ஏன்னா அவங்க தயாரிப்பில் இருப்பாங்க. மலக்குகள் வருவாங்க, ரஹமத்தான மலக்குகள் உயிரை எடுக்கக்கூடியவங்க வருவாங்க. இந்த சைடு அவங்களோட மனைவி அழுவாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களோட வியாபாரம் இருக்கும், அவங்களோட செல்வம் ஒரு சைடு இது இருக்கும், எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. இந்த ரஹமத்தான மலக்குகள் வருவாங்க, அவங்க தயாரிப்பில் இருப்பாங்க. அவங்க வந்தோன்னே எதை கொண்டு முன்னேறுவாங்க? இந்த ரஹமத்தான மலக்குகள் கிட்ட. இங்கே போக மாட்டாங்க. யார் இந்த உலகத்துக்கு பின்னாடி போனாங்களோ அவங்க அப்படி போவாங்க. பாருங்களேன் நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்கு. இந்த மாசத்தோட முடிஞ்சிருச்சு நம்மளோட இபாதத், இந்த மாசத்தோட முடிஞ்சிருச்சு இந்த இபாதத். பாருங்க, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரண தருவாயில் இருக்காங்க. அஷ்ர முபஷ்ஷிரா, அவங்க அஷ்ர முபஷ்ஷிரா, சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி இவர். அவரோட மகனார் மடியில் அவங்க படுத்திருக்காங்க. தந்தைக்கு சக்கராத்தோட ஹாலத்தில் இருக்கும்போது அந்த மரண தருவாய் தொண்டக்குழி அந்த மரண தருவாயில் இருக்கும்போது எல்லா பிள்ளைகளும் தந்தையை பார்த்து அழுவதானே செய்வாங்க. அப்போ அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பிள்ளைகிட்ட, நீங்கள் அழுவாதீங்க, நீங்கள் அழுவாதீங்க, அல்லாஹ் தஆலா உனது தந்தையை தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது எனக்கு சொர்க்கத்தை பற்றி நர்மாயம் கூறப்பட்டது. சொர்க்கத்துக்காக வாக்களிக்கப்பட்டவன் நானும் ஒருவன். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக தண்டிக்க மாட்டான், நீ எனக்காக அழுவாதீங்க அப்படின்னாங்க. ஒரு முஸ்லிமோட இது நிலைப்பாடு இப்படி இருக்கணும். ஒரு முஸ்லிமோட நிலைப்பாடு இப்படி இருக்கணும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க எப்படி இருந்தாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வஃபாத்திற்கு பிறகு பிலாலோட முகத்துல சிரிப்பு என்றது கிடையாது. எப்போ சிரிச்சாங்க தெரியுமா? அவங்களோட சிரிப்பு எப்போ இருந்தது தெரியுமா? அவங்க மௌத் ஆகும்போது. அவங்க மௌத் ஆகும்போது அவங்க சிரித்தாங்க. அவங்களோட மனைவி ஏ பிலால் யா பிலால்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. எனது ஹபீபை நான் சந்திக்க போகிறேன். யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போறாங்க. எனது தோழர்கள் சஹாபாக்களை நான் போய் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. குல் இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ், நீங்க நிச்சயமாக அல்லாஹ்வை நேசித்தீங்களா? ஒரு நேசத்தை இன்னொரு நேசரிடம் சேர்க்கக்கூடிய பாலம் தான் இந்த மௌத். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன், எதுக்காக சொல்றாங்க? நான் அவர்களை பொருந்தி கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? இது ஒரு பாலமாக வைத்தார்கள். இந்த மௌத்தை பாலமாக வைத்தார்கள். நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ் தஆலா என்னை நேசிக்கிறான். இப்படி இருக்குதா நம்மளோட நிலைப்பாடு? மௌத் வரும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம். எப்போ மௌத் வரும், எங்க மரணம் வரும்? முதல்ல இருந்து நீங்க இந்த பயானை கேளுங்க. பின்னாடி வந்தவங்கலாம் இந்த மௌத்தை பத்தி நம்ம கவலை பண்ணோம். இதற்கு உண்டான தயாரிப்பு, நமக்கு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய வீட்டுக்கு உண்டான தயாரிப்பு, இதெல்லாம் என்ன தயாரிப்பு? காசு, பணம், வீடு, பங்களா, கார், எது இல்லாம அமல் செய்யறது, அதிகமாக தொழுகிறது. நம்ம என்ன நினைச்சிட்டோம்? இதெல்லாம் ஃபர்லு, கட்டாயம் நீங்க செஞ்சே ஆகணும். நோன்பு வைக்கிறது, தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, ஹஜ்ஜுக்கு போறது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மீது உறுதியாக இருப்பது, இதெல்லாம் உங்க மேல கடமை. என்ன பண்ணீங்க? உங்களோட அமலு எக்ஸ்ட்ராவா தாவா செஞ்சீங்களா? சதகா செஞ்சீங்களா? நன்மையான காரியங்களில் ஈடுபட்டீங்களா? பிறரை ஏசாமல் இருந்தீங்களா? உங்களோட அதிகாரத்தை நீங்க துஷ்பிரயோகம் செஞ்சீங்களா? நம்ம நினைக்கலாம் இவர் ஒண்ணுமே கிடையாது, மக்களோட பார்வையில வேணா அவர் ஒண்ணுமே கிடையாது, அவருக்கு தகுதியற்றவர்களாக நம்ம நினைக்கலாம். ஆனா அல்லாஹ்வோட பார்வையில் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அவங்க நிறத்தை வச்சு, அவங்களோட ஆடையை வச்சு, அவங்களோட பேச்சுக்களை வச்சு நம்ம இடம் போடுவோம். ஆனா அல்லாஹ் தஆலா எப்படி அவங்க செய்து கொண்டிருக்கிற இந்த முஹ்லிஸான ஒரே ஒரு செயல்பாடுகளை வைத்து அல்லாஹ் தஆலா அவர்களை எங்கேயோ உயர்த்திடுவோம். நம்ம எங்கேயோ இருப்போம். நம்ம நல்லா இருக்கோம், நம்மளோட ஆடை நல்லா இருக்கு, நம்மளோட பேச்சு நல்லா இருக்கு, நம்ம 4 பேர் மதிக்கிறாங்க, கண்ணியப்படுத்துறாங்க. இதனால அல்லாஹ் தஆலா நம்மளை கண்ணியப்படுத்துவானா? இதனால நம்ம சொர்க்கம் கிடைக்குமா? ஒருத்தரை இழிவுபடுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க பாருங்க. ஆனா ரசூல் அல்லாஹ் முன்னாடி அல்லாஹ் முன்னாடி அவங்களோட தர்ஜா எப்படி இருக்கும்? யாரையுமே கேவலமா நடத்திடக்கூடாது, யாருமே அதிகார தோரணையோட நடத்திடக்கூடாது, யாருமே மனசு காயப்படுற மாதிரி பேசிடக்கூடாது, யாரையுமே இழிவுபடுத்திடக்கூடாது. அஹ்லாக் உயர்ந்த நறுக்கணும். மௌத் இருக்கு, மௌத்தை பயந்து கொள்ளுங்க. இதனால தான் முன்னாடி சொன்ன ஆலிமுல் லஸாத், இந்த மரணம் என்பது உங்களோட சந்தோஷத்தை, உங்களோட பிளானிங்கை எல்லாத்தையும் விழுங்கக்கூடியது இந்த மௌத். அதனால் இந்த மௌத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து நாம் இந்த உலகத்துக்கு ஒரு கெஸ்ட்டுக்காக வந்திருக்கோம். திருப்பி அல்லாஹ் பக்கம் திரும்ப போகிறோம். அப்போது அல்லாஹு தஆலாவை பயந்து வாழும்போது இஸ்லாத்திலும், மரணிக்கும் போது ஈமானின் நிலையில் மரணிக்கக்கூடிய நன்மக்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் முஸ்லீம்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள வேண்டும் என்பதாக துஆ செய்து கொண்டு இந்த ஜுமாயின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.